வாங்க இந்த பீர் அடிச்சு எப்படி சிக்ஸ் பேக் மெயின்டைன் பண்றது இந்த வீடியோல பாப்போம். சி சிரிக்கிற நீ வெக்கமா இல்ல? சரக்கு அடிச்சு ஹெல்த்தியாவும் இருக்கணும் சிக்ஸ் பேக்கும் மெயின்டைன் பண்ணணும் எப்படி? ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அது எப்படின்னு நான் சொல்றேன். ஆனா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிட்னஸ் கண்டென்ட்க்கு என்ன ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாதீங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க சரக்கு அடிக்கிறதால எந்த விதத்திலயும் ஒரு பெட்டர் ஹியூமனா மாறவே முடியாது. சிக்ஸ் பேக்ஸ் இல்ல எந்த ஒரு டீசென்ட்டான பிசிக் மெயின்டைன் பண்றதே கஷ்டம். ஹெல்த், ஸ்கின், தூக்கம்னு எல்லாமே நாசமா போயிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டாலரன்ஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நீங்க சரக்கும் அதிகமா அடிக்க வேண்டியதா இருக்கும். லிவர், கிட்னி, ஹார்ட்னு எல்லா உறுப்புகளும் காரி துப்பும். அப்புறம் என்ன ஹார்ட் அட்டாக், லிவர் ஃபெயிலியர், கேன்சர்னு சீர சிறப்பமா வாழ்வீங்க. சரி போய் தொலைட்டோம். நம்மளால அவாய்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல எப்படி கம்மியா டேமேஜ் பண்ற மாதிரி குடிக்கிறதுன்னு இந்த வீடியோல பாப்போம். இப்ப பியர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 100 ml 50 கேலரி மேல இருக்கு. விஸ்கி, ரம், ஜின், வோட்கான்னு எல்லாமே 30 ml 70 கேலரி மேல இருக்கு. வைன் தான் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு 25 கேலரிக்குள்ள இருக்கான். அதுவும் காக்டெயில்ல 400ல இருந்து 500 கேலரி வெறும் சுகர் தான் இருக்கு அதுல. உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் என்னன்னா வோட்கா வித் சோடா, விஸ்கி வித் ஐஸ் அப்படி இல்ல ஒரு கிளாஸ் வைன். மிக்சிங்க்கு கோக் யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் பியர் காக்டெயில்னு தொடவே கூடாது. என்னடா எல்லாமே கம்மி கேலரிஸ் தானே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை என்னன்னா நீங்க சைட் டிஷ் என்ற பேர்ல இடையில பொரிச்சிருந்த மிக்சர், சிப்ஸ், 65 வாங்கி சாப்பிடுறது. அப்புறம் ஆண்கள் ஒரு வாரத்துக்கு 1ல இருந்து 2 ட்ரிங்க் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனா பெண்களுக்கு அப்படி இல்ல ஒண்ணுக்கு மேல எடுக்கிறது அட்வைசபிளே கிடையாது. முக்கியமா குடிக்கிறதுக்கு முன்னாடி புரோட்டீன் அண்ட் ஃபேட் ரிச் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. இது ஆல்கோஹால் அப்சர்ப்ஷனை கம்மி பண்ணும். அண்ட் அட்லீஸ்ட் ஒரு 500 ml தண்ணியாச்சும் குடிச்சிருங்க. குடிச்சிட்டு இருக்கும் போதும் சரி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. பாடி ஹைட்ரேட்டடாவே வச்சுக்கோங்க. அண்ட் சுகர் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றேங்க. குடிச்சதுக்கு அடுத்த நாள் ஃபுல்லா ஹேங் ஓவர்ல ஓட்டாம பண்ண தப்புக்கு பிராச்சித்தம் பண்ற மாதிரி ஒரு 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு நல்லா புரோட்டீன் ரிச் மீலா ஃபர்ஸ்ட் மீல் எடுத்துக்கோங்க. ஆயில் ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. நாள் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமா விட்டமின் சி அதிகமா இருக்கிற ஃப்ரூட்ஸ். அண்ட் ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணி பண்ண தப்ப சரி பண்ணிடலாம்னு நினைக்காம லைட் வெயிட்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு வீட்டுல போய் தூங்கிருங்க. பாடியை ரெக்கவர் ஆக விடுங்க. என்னதான் இருந்தாலும் குடிக்கிறது தப்பு. குடிக்கிறது ரெஸ்பான்சிபிளா குடிங்க.